பெரும்பான்மை அப்படிங்கிற அந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்லாமிய பார்வையில் இந்த பெரும்பான்மை இதற்கு மதிப்பு இருக்கிறதா அல்லாஹ்விடத்துல? அப்ப அல்லாஹ்வை சந்திப்போம் என்று எவர்கள் உறுதியோடு இருந்தார்களோ, களத்துல நிக்கணும், அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான், கூட்டம் பெருசல்ல, தலை பெருசல்ல, ஆள் பெருசல்ல அப்படின்னு நினைச்சிட்டாங்க, எவர்கள் நினைத்தார்களோ அவங்க சொன்னாங்களாம், எதிரிக்கு பயம் வந்தானா பக்கத்துல வரமாட்டான். இவன் சண்டைக்காரன், இவன் கோபக்காரன், இவன் கத்தியை தூக்கிடுவான், இவன் அருவாளை தூக்கிடுவான், இவன் துப்பாக்கி தூக்கிடுவான், இவன் மோசமானவன் பயம் இருந்தா தான் வரமாட்டான். இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு சஹாபாக்கள் இருந்து அன்னைக்கு இஸ்லாம் வளர்ந்துருக்குமா? நம்மளே இஸ்லாத்துல இருக்க முடியாது. சில பேருக்கு நாளை மறுமை நாளில உடலை வச்சு, உடல் பாகு அதெல்லாம் வச்சு நம்ம எடை போட மாட்டோம். இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா 100 கிலோ 200 கிலோ இருப்பான், ஆளை பார்த்து பயங்கரமா இருப்பான். அப்ப அதனால பெரும்பான்மை அப்படிங்கிறது சில நேரத்துல வேலை செய்தாலும் கூட, சில நேரத்தில் அது எடுபட்டாலும் கூட, அல்லாஹ்வுடைய பார்வையில சிறு கூட்டமாக இருந்தாலும் சிறுபான்மையாக இருந்தாலும், செங்கோட்டை பக்கத்தில் நிச்சயம் கார்ல குண்டு வெடிப்பு அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க நிச்சயம் பரபரப்பாக இது பேசப்பட்டது. அப்ப இந்த நடந்த இந்த நிகழ்வை பொறுத்தவரையில உண்மையிலேயே இந்த நிகழ்வு தீவிரவாதத்தால் ஏற்படுத்தப்பட்டதா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு கல்லு தான், அதுல எத்தனை மாங்காய் கிடைக்குது பாருங்க. ஒரு கல்லு தான் எரிகிறான். இன்னைக்கு பீகார்ல வெட்டி, அடுத்து இஸ்லாமிய சமூகத்தின் மீது சேரவாதி வீசியாச்சு. அடுத்து இஸ்லாமிய சமூகத்துக்கு என்னென்ன நெருக்கடிகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தையும் கையாண்ட செய்தான். அந்த பயிற்சி எங்களுக்கு தந்தாங்கன்னா இங்க உங்கள்கிட்ட கடமான மாட்டோம், வேற எங்கே இருக்கணும் இல்லையா? 7 வருஷம் படிச்சுட்டுனா வேற பயிற்சியில எங்களுக்கு தந்திருக்கணும். ஆயுத பயிற்சி, அந்த பயிற்சி தந்து எங்கேயும் எங்களை அனுப்பிச்சிருக்கணும். இங்க நிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவருடைய குடும்பத்தவர்கள், உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவூட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஆலிபியா குவா, பெரும்பான்மை அப்படிங்கிற அந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ பெரும்பான்மை என்பது அது ஒரு பலமா அப்படிங்கிற அர்த்தத்தில் போடப்பட்ட ஒரு தலைப்பு. அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லாமே இன்றைக்கு எதை வைத்து ஒரு விஷயத்தை சிலாகித்து பேசக்கூடிய, சிறப்பாக பேசக்கூடிய, முடிவு செய்யக்கூடியதெல்லாம் எதை வைத்து என்று சொன்னால் இந்த பெரும்பான்மைங்கிறத வச்சு தான் முடிவு பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு கல்யாணம் நடத்தினா கூட அந்த கல்யாணத்தில் இத்தனாயிரம் பேர் ஒன்று சேர்ந்தார்கள், இந்த மாநாட்டில் இத்தனை லட்சம் பேர் ஒன்று சேர்ந்தார்கள், இந்த இடத்துல எவ்வளோ ஒன்று கூடினார்கள் என்று பெரும்பான்மையான சக்தியை வச்சு, மக்கள் சக்தியை வச்சு இன்னைக்கு எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், முடிவு பண்ணுறோம். அது சக்ஸஸு, இது வெற்றி, இவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்க, இவ்வளோ மக்கள் வந்தாங்க அப்படிங்கிற இந்த பெரும்பான்மையை வைத்து தான் என்ன செய்கிறோம், பெரும்பகுதியாக பேசுகிறோம். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் நம்ம சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் எல்லாத்துக்கும் எதுதான், அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விட பெரும்பகுதியான மக்கள், பெரும் சக்தி அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் என்ன செய்யறோம், திரும்ப திரும்ப எல்லோருமே என்ன செய்யறோம், இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பீகார் தேர்தல் அப்படிதான், பெரும்பான்மையை வைத்து என்ன செய்தாங்க, வெற்றி பெறுகிறார்கள், அதை நோக்கி முன்னேற்றி கொண்டிருக்கிறார்கள்னா அதுக்கு பின்னாடி எத்தனை ஓட்டை இருந்ததுங்கிறது செய்தவங்களுக்கு தெரியும். அத்தனை ஓட்டையும் வைத்துக்கொண்டு, அத்தனை குளறுபடிகளையும் வைத்துக்கொண்டு, அத்தனை திருமுழுகளையும் வைத்துக்கொண்டு இன்னைக்கு என்ன செய்யறாங்க, வெற்றி பெறுறாங்க. இது ஒரு வெற்றியா? இன்னைக்கு இப்படிதான் எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய பார்வையில இந்த பெரும்பான்மை இதற்கு மதிப்பு இருக்கிறதா அல்லாஹ்விடத்துல அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
பெரும்பான்மையை பொறுத்தவரை அல்லாஹ் இந்த பெரும்பான்மை அப்படிங்கிறது பெரிய சக்தி, இதை வச்சு அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல இவர்களை குறை சொல்லி தான் என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்றான். குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் பார்க்கிறோம். பல் அக்ஸர்ஹும் லா யாகிலூன், அல்லாஹ் நல்ல செய்திகளை சொல்லிவிட்டு இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதிகமானோர் இதை சிந்திக்க மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், அதிகமான மக்கள் இதை அறிய மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சூரத்துல் ஹூதுல சொல்லும்போது வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யுமினூன், அதிகமான மக்கள் இதை செய்ய மாட்டாங்க, இதை ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன், மக்களிலே அதிகமானோர் நினைச்சு மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே போல சூரத்துல் அன்ஆமுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது வைன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்தி யுதில்லுக அன் சபீலில்லாஹ், மனிதர்களில் அதிகமான நபருக்கு நீங்கள் நபியை நீங்கள் கட்டுப்பட்டீர்கள் என்று சொன்னா அவர்கள் அல்லாஹ்வுடைய வழியை விட்டு உங்களை வழி தவறு செய்திருவார்கள். எல்லாத்தையும் கட்டுப்படணும், எல்லாரும் சொல்றதையும் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க போனீங்கன்னா, பெரும்பான்மைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அந்த பக்கம் போனீங்கன்னா அல்லாஹ்வுடைய வழியை விட்டு உங்களை வழி தவறு செய்வாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அதனால பெரும்பான்மை அதுதான், அவங்க சொல்றதுதான் முடிவு. ஏன்னா இன்னைக்கு அப்படித்தானே பார்க்குறோம், ஒரு ஓட்டு எடுப்புனாலும் அதிகமான மக்கள் எதற்கு ஓட்டு போட்டாங்களோ அதான் ஜெயிச்சிட்டு. அப்போ அந்த அதிகம்ங்கிறதுக்கு பின்னாடி எத்தனை குளறுபடிகள் இருக்கிறது, எத்தனை பேர் காசு வாங்கினாங்க, எத்தனை பேர் காசு கொடுத்து வாங்கப்பட்டார்கள், எத்தனை பேர்கிட்ட பேரம் பேசப்பட்டது அப்படிங்கிறத எனக்கு தெரியாது. அப்போ நம்ம எதை பேசுகிறோம் அப்படின்னா பெரும்பான்மையை தான் நிச்சயம் பேசுகிறோம். இந்த பெரும்பான்மையை தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் அதை குறையாக நிச்சயம் அவர்களை எளிந்து சொல்லிக்கிறான், குர்ஆன்ல சொல்லுகிறான் அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம். அதே நேரத்தில் அல்லாஹ் சிறுபான்மை அப்படிங்கிறத பொறுத்தவரை சிறு கூட்டம் அப்படிங்கிறத அதெல்லாம் போந்து குர்ஆன்ல சொல்றான். கலீலும் மின் இபாதிய ஷகூர், அல்லாஹ் ஒரு வசனத்துல சூரத்து சபால சொல்லும்போது என்னுடைய அடியார்களிலே நன்றி செய்பவர்கள், எனக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்கள் குறைந்த நபர்கள் அல்லாஹ் சொல்றான். நிறைய அல்லாஹ்வுடைய அடியார்கள் இருந்தாலும் அல்லாஹுக்கு நன்றி செய்யக்கூடியவர்கள் குறைந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனத்தையும் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபாலில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், ஒதுக்குரு இது அன்தும் கலீலூன் முஸ்தலாஃபூன ஃபில்லார் தகாஃபூன அன் யதகத்தஃபகும் அன்னாஸ் ஃபஆவாக்கும் வஅய்யதக்கும் பினஸ்ரிஹி வரஸகக்கும் மினத் தய்யிபாத்தி லஅல்லஹும் தஷ்குரூன். சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் கேட்குறான், நீங்க ஒரு காலகட்டத்தை எண்ணி பாருங்கள், இன்னைக்கு பெரிய கூட்டமாயிட்டீங்க, உங்களுக்கா ஆட்சி அதிகாரம் பதவி எல்லாம் வந்துருச்சு. ஆனா ஒரு நேரத்தை நீங்க எண்ணி பாருங்கள், இந்த பூமியிலே நீங்கள் பலகீனப்படுத்தப்பட்ட குறைந்த நபர்களாக இருந்தீர்கள், சிறுபான்மை மக்களாக இருந்தீங்க, குறைந்த எண்ணிக்கையில் இருந்தீங்க. எதிரிகள் உங்களை எந்த அளவுக்கு சல்லையாடினார்கள், எந்த அளவுக்கு உங்களை ஆக்கினார்கள் என்று சொன்னால் உங்களை அப்படியே பறவைகள் கொத்துவதை போல கொத்தி விடுவார்கள். அந்த மாதிரியான நிலைக்கெல்லாம் நீங்கள் ஒரு கட்டத்தில் இருந்தீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆதரித்து அல்லாஹ் உங்களுக்கு நல்ல உணவுகளை எல்லாம் பிஸ்கெல்லாம் தந்து உங்களை இன்னைக்கு வச்சிருக்கானா இல்லையா, எதுக்கு லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செய்வதற்கு என்று அல்லாஹ் அன்றைக்கு வாழ்ந்த அந்த சஹாபாக்களை பார்த்து ஒரு வசனத்தை சொல்லி காமிக்கிறார். அப்ப நமக்கு நல்லா தெரியும் மக்காவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, மதீனத்து வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆரம்ப கட்டம் எப்படி இருந்தது, இறுதி கட்டம் எப்படி இருந்ததுங்கிறதை எல்லாம் வரலாற்றில் நம்ம தெரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், அப்ப அந்த குறைந்த அந்த மக்களுக்குத்தான் அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நம்ம நிச்சயம் பார்க்கிறோம். எனவே அதிகம் அதுதான் பெரும்பான்மை, அதை வைத்து தான் வெற்றி தோல்விங்கிறத வச்சு நம்ம முடிவு செய்யக்கூடாது. சிறிய கூட்டத்திற்கும் அல்லாஹ் வெற்றியை தருவான். சிறிய படைதான், பெரிய படை அல்ல, சிறிய படை, சிறிய எண்ணிக்கையில தான் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கூட அல்லாஹ் வெற்றியை தருவான்ங்கிறத சூரத்துல் பக்ராவுடைய 250 வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனங்கள்ல சொல்லி காமிக்கிறான். ஒரு வரலாறு, என்ன வரலாறு என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு, ஏன்னா அந்த மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள், நமக்கு நல்லா தெரியும், ஃபிரௌனினால் அடிமைப்படுத்தப்பட்டு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாழ்ந்த சமூகம் பனி இஸ்ரவேல். அதையெல்லாம் அல்லாஹ் உடைத்தெறிய வேண்டும் என்று சொல்லித்தான் மூசாவை அல்லாஹ் கொண்டு வந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்துல போராடி வென்றார்கள். அவனுடைய அடக்கு முறையில எல்லாம் கீழே ஒழிச்சுட்டாங்க, காலி கீழே போட்டு மிதிச்சுட்டாங்க. அவ்வளவு பெரிய வல்லமையுடையவர்களாக இருந்தார்கள். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு, அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஜாலூத் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து விட்டான். இவன் எப்படி ஃபிரௌன் மாதிரி, ஃபிரௌனுக்கு எதிராகத்தான் மூசா நபி வந்தார், வெற்றி கண்டார். அந்த மூசாவுடைய மரணத்திற்கு பிறகு மீண்டும் அடக்குமுறை அங்கே தலை தூக்குகிறது.
அந்த மக்களை எல்லாம் பனி இஸ்ரவேலர்களை அடக்கி ஆளக்கூடியவனாக ஜாலூத் வாழ்கிறான். அப்ப அவனை எதிர்த்து என்ன செய்யணுங்க, ஒரு மன்னர் வேணும், ஒரு சக்தி வேணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தாலூத்துங்கிற ஒரு மன்னரை கொண்டு வருகிறான். அந்த தாலூத்து மன்னர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப அவரை ஒரு பெரிய ஆட்சி அதிகாரம் உள்ளவராக, திறமை உள்ளவராக, ஒரு சக்தி வாய்ந்தவராக அவர் அல்லாஹ் கொண்டு வரும்போது பனி இஸ்ரவேலர்கள் பிரச்சனை பண்றாங்க. அங்கதான் எல்லா திறமையும் எங்களுக்கு இருக்கு, எல்லா சக்தியும் இருக்குது, எங்களுக்கு என்ன வளம் இல்லை, ஏன் தாலூத்தை எங்களிலிருந்து இல்லாமல் வேறொரு சமூகத்திலிருந்து என்ன செய்யணும், ஒரு மன்னரை இங்க கொண்டு வரணும்னு பிரச்சனை பண்றாங்க. ஒரு பெரிய நீண்ட வரலாறு. அப்ப அந்த நேரத்துல இந்த ஜாலூத் மன்னரை எதிர்த்து போராட வைப்பதற்கு அல்லாஹ் தாலூத் மன்னரை கொண்டு வருகிறான். அது அல்லாஹ் திருமறையில சொல்கின்ற போது, ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூத், தாலூத் அவர் நபி அல்ல, ஒரு பெரிய மன்னராக, ஒரு சக்தி வாய்ந்த திறமை உள்ளவராக இருந்தார். அந்த தாலூத் படைகளை எல்லாம் திரட்டிட்டு போறார். யாருக்கு எதிராக? ஜாலூத்துக்கு எதிராக. அவர் சொல்றாரு, இன்னல்லாஹ் முபத்தலிக்கும் பினஹரின் ஃபமன் ஷரிப மின்ஹு ஃபலைஸ மின்னி வமன் லம் யதஅமுஹு ஃபஇன்னஹு மின்னி. அவங்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பெரிய படை, கிட்டத்தட்ட 80,000 பேருக்கு மேல உள்ள ஒரு பெரிய படை, அந்த படைகளை ஒன்று திரட்டி ஜாலூத் மன்னரை எதிர்நோக்க வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி போறாங்க. போகும்போது சொல்றாங்க, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க, இப்போ அல்லாஹ் உங்களை ஒரு சோதிக்க வைப்பான், உங்களுக்கு ஒரு சோதனை டெஸ்ட் வைக்கிறான். என்ன அப்படின்னு, நம்ம போகும்போது ஒரு ஆறு குறுக்கிடும், அந்த ஆறுல யாரெல்லாம் தண்ணீர் எடுத்து, தாகத்துக்கு தண்ணீர் எடுத்து குடிச்சீங்களோ அவங்க என்னை சார்ந்தவர் அல்ல, அப்ப நீங்க குடிக்க கூடாது. ஒமல்லம் யதஅமுஹு ஃபஇன்னஹு மின்னி, யார் குடிக்காம இருக்கிறாங்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், குடித்தவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லிட்டு அவர் கூட்டு போறார். அதுல சில மக்கள் என்ன செய்தாங்க, குடித்தார்கள் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் என்ன செய்யறார், தொடர்ந்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதையும் குடிச்சு போட்டு அப்போ குடிக்காதேன்னு தடுத்திருக்கிறார் தாலூத் மன்னர். அதையும் மீறி அந்த ஆத்துல தண்ணியும் குடிச்சு போட்டு சொல்றாங்களாம், காலு லா தாக்கத்தல் யௌம பிஜாலூத வஜுனூதிஹி. போனது எதுக்கு எதிராக தான், அக்கிரமக்காரனுக்கு எதிராக போராட வேணும்னு போயிருக்கிறாங்க. தண்ணியை குடிக்க கூடாது, தண்ணியும் குடிச்சாச்சு. அடுத்து சொல்றாங்க, இந்த ஜாலூத் மன்னரோட எங்களை என்ன செய்ய முடியாது, போரிட முடியாது, எங்களால முடியாது, சக்தி இல்லை எங்களுக்கு, அவரை எதிர்த்து போரிடுவதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, விலகுறாங்க. அப்போ கடைசியாக குறைஞ்ச கூட்டம் தான் நினைச்சிருக்குங்க, கிட்டத்தட்ட 80,000 குறைஞ்சி 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 313 பேர் தான் அங்க தேடுறாங்க. قال الذين يظنون انهم ملاقو الله كم من فئة قليلة غلبت فئة كثيرة بإذن الله والله مع الصابرين. அப்ப அல்லாஹ்வை சந்திப்போம் என்று எவர்கள் உறுதியோடு இருந்தார்களோ, களத்துல நிக்கணும், அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான், கூட்டம் பெருசல்ல, தலை பெருசல்ல, ஆள் பெருசல்ல அப்படின்னு நினைச்சுட்டாங்க. எவர்கள் நினைத்தார்களோ அவங்க சொன்னாங்களாம், சிறிய கூட்டம் இருக்கு பாருங்க, எத்தனையோ சிறிய கூட்டம் பெரிய கூட்டத்தை வென்றது என்று சொல்லி, அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு வென்றது என்று சொல்லிட்டு அந்த போரை கலந்து கொண்டு அந்த ஜாலூத் மன்னரை வென்றார்கள் அப்படிங்கிற வரலாறை பார்க்கிறோம். இது அல்லாஹ் குர்ஆன்ல பக்ராவில் சொல்லி காமிக்கிறான். அப்போ ஒரு 80,000 நபருக்கு இருக்கக்கூடிய கூட்டம் குறைஞ்சி குறைஞ்சி அது என்ன சின்ன கூட்டமாச்சு. எப்படி பதில்ல 313 பேரோ, அதே போல இதுலயும் 313 பேர் தான் நின்று அந்த ஜாலூத் மன்னரை வென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறு எல்லா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான்னா, அப்போ பெரும்பான்மை எங்க ஜெயிக்கல, சிறிய கூட்டம் தான் ஒரு பெரிய அரக்கனை, ஒரு பெரிய அக்கிரமக்காரனை, அட்டூழியம் செய்யக்கூடியவனை வென்றிருக்கிறார்கள்ங்கிற வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அதே போல பத்ருடைய வரலாறை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, வலகத நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன். அந்த பத்ருடைய காலங்கள் இருக்குதே, அதை நீங்க என்ன செய்யணும்னா அந்த நேரத்தில் நீங்க குறைந்த நபர்களாக இருந்தீர்கள். ஏன்னா அங்க பெரிய எண்ணிக்கை, எதிரிகளுடைய எண்ணிக்கை பெரிய எண்ணிக்கை, இங்க சிறிய கூட்டம் தான். இந்த சிறிய கூட்டமாக இருந்தீங்க, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான், நீங்கள் அவனுக்கு நன்றி செய்யுங்கள் அப்படின்ட்டு என்ன செய்யறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப பத்ருடைய வரலாறை படிச்சு பாருங்க. ஒரு சிறிய கூட்டம் வெற்றியா தோல்வியா, இஸ்லாமா அல்லது குஃப்ரா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதிகமாக கவலைப்பட்டு அதிகமாக துஆ செய்தார்கள் அப்படிங்கிற வரலாறையும் பார்க்கிறோம். எதிரிகளை சந்திப்பதற்கு முன்னாடி அல்லாஹ்விடத்திலே அழுது 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 பிரார்த்தித்து துஆ செய்து அந்த துஆவினுடைய வெற்றியினால் என்ன செய்திருக்கிறாங்க, இந்த பத்ரில் வெற்றி அடைந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும். நீண்ட ஒரு வரலாறு, பத்ருடைய வரலாறு. அப்போ அங்கேயும் ஒரு சிறிய கூட்டம் தான், ஒரு சிறிய கூட்டம் ஒரு பெரிய கூட்டத்தை எதிர்த்து என்ன செய்திருக்கிறேன், வென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை என்ன செய்யறோம் பத்ரில் பார்க்குறோம். இப்படித்தான் எல்லா வரலாறுகளும், போருடைய வரலாறுகள்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்குது.
அதே போல அல்லாஹ் சூரத்து தௌபாவுல ஹுனைன் போரை பற்றி சொல்லி காமிக்கிறான். இந்த ஹுனைன் போர் எப்போ நடந்துச்சு? ஹிஜ்ரி 8 நடந்திருக்கு. ஃபதே மக்காவுக்கு பிறகு, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு எல்லா குடும்பங்களும் பெரும்பகுதியாக நிறைய குடும்பங்கள் என்ன செய்தாங்க? இஸ்லாத்து நோக்கி வெளியே வந்துட்டாங்க, இஸ்லாத்து நோக்கி வந்துட்டாங்க. இஸ்லாம் நிறைய அப்படி பரவி போயிட்டே இருக்குது. ஏன்னா மக்கா கைக்கு வந்துச்சு. இந்த கட்டத்தில் கூட சில குடும்பத்தார் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல முஸ்லிம்களுக்கு எதிராக நம்ம போரிடணும் அப்படி சொல்லி சில குடும்பமாக சில பேர் படையை தட்டிட்டு போருக்கு வர்றாங்க. அப்ப அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, லகத நஸரகுமுல்லாஹ் ஃபீ மவாத்தின கஸீரா வ யௌம ஹுனைன், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பல போரிலும் உதவி செய்திருக்கிறான், இந்த ஹுனைனிலும் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். இது அஜபத்துக்கும் கஸரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷையா, நீங்கள் ஒரு பெரிய கூட்டமாக இருந்தீர்கள், அது உங்களுக்கு ஆச்சரியத்தை தந்தது, உங்களுக்கு எதுவும் காப்பாற்றவில்லை. வலாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத், உங்களுக்கு இந்த பூமி விசாலமாக இருந்தது கூட சுருங்கியதை போல ஆகிவிட்டது. சும்மா வல்லைத்தும் முதுபிரீன், நீங்க திரும்பி என்ன செய்தீங்க? ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. சும்மா அன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன், அல்லாஹ் பிறகு உங்களுக்கு என்ன செய்தான்? தன்னுடைய தூதருக்கு மூமின்களுக்கு உதவி செய்தான். நீங்கள் பார்க்காத படைகளை கொண்டு அந்த ஹுனைன் போருக்கு அல்லாஹ் இறக்கி தந்தான்ங்கிற வெற்றியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்போ ஒரு சிறிய ஒரு பெரிய படையாக இருந்தவர்கள் விரண்டு ஓடுறாங்க. கடைசியாக ஹுனைன்ல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை எல்லாம் அழைத்து நிறுத்தி என்ன செய்தாங்க? அவர்கள் வெற்றி கண்டார்கள் அப்படிங்கிற வரலாறையும் ஹுனைன்ல அல்லாஹ் என்ன செய்றான்? சொல்லி காமிக்கிறான். அப்ப அதனால சிறிய படைகளுக்கு அல்லாஹ் பல்வேறு கட்டங்களில வெற்றியை தந்திருக்கிறான்ங்கிற குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களை பார்க்கிறோம். சூரத்துல் அன்ஃபால்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபி ஹர்ரிதில் முஃமினீன அலல் கிதால், நபியே மூமின்களை போரிடுவதற்கு தூண்டுவாயாக. இன் யகும் மின்கும் மிஷ்ரூன ஸாபிரூன யக்லிபு மிஅத்தைன், அவர்கள் 20 நபர்கள், ஒரு படையில 20 நபர்கள் இருந்தால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்தி அவர்களுக்கு கொடுப்பானா? 200 பேரை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு சக்தியை தந்து விடுவான். ஒய்யக்கும் மின்கும் மிஅத்துன் யக்லிபு அல்ஃபன் மினல்லதீன கஃபரு பிஅன்னஹும் கௌமுன் லா யஃப்கஹூன், அவர்கள் 100 பேராக இருந்தால் 1000 நபர்களை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு பவரையும் சக்தியும் தந்துருவான், வெற்றியை தருவான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர், அப்போ அதனால பெரும்படை தான் வெல்லும், பெரும்பான்மையை தான் அதை வைத்து தான் சாதிக்க முடியும், நல்ல சிறிய கூட்டம் கூட சாதிக்க முடியும் அப்படிங்கிற வரலாறை அல்லாஹ் அனுசர குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இந்த பெரும்படை பெரும்பான்மை என்பது சில நேரத்தில் தோல்வியாக ஆகிவிடும், சில கட்டங்கள்ல தோல்வியாக ஆகிவிடும். அஹ்மதுல ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூஷிகு அன் ததா அலைக்குமுல் உமமு மின் குல்லி உஃப்க், நாளை கியாமத் நாளுடைய நெருக்கத்துல உங்களை எதிரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, விருந்துக்கு அழைப்பதை போல, உங்களுக்கு விருந்துக்கு அழைப்பதை போல உங்களை அழைப்பார்கள். எதிரிகள் முஸ்லிம்களே போருக்கு அழைப்பாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அபின் கில்லத்தின் அஹ்னியோ மீதின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப அன்றைய நாள்ல நாங்க குறைந்த நபர்களாக இருப்போமா? ஏன் எங்களை எதிரிகள் எந்த அளவுக்கு வம்பு இருக்கிறாங்க அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல் அன்தும் கஸீருன் வலாகின்னகும் வஸாஉன் வஸாஇ ஸைல், அன்றைக்கு நீங்கள் பெருவாரியா இருப்பீங்க, பெரும்பான்மையாக இருப்பீங்க, பெரிய கூட்டமாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, உங்களுடைய ஈமானும் உங்களுடைய உறுதியும் எப்படி நம்பிக்கை எப்படி இருக்கும்னா, வெள்ளம் அடித்து செல்லக்கூடிய குப்பைகள் இருக்கு பாருங்க, அந்த குப்பைகளை போலதான் இருப்பீர்கள். அப்படித்தானே? வெள்ளம் கடுங்கொண்ட வெள்ளம் வந்துருச்சு, பெரும் வெள்ளம் வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி ஏதாவது தாக்கு பிடிக்க முடியுமா? எதுவும் தாக்கு பிடிக்காது, இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு என்ன செய்யும்? அது எங்க போய் நிற்கணுமோ கரையில அங்க கொண்டு சேர்த்துரும். அப்ப அதை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஒல நன்சி அன்னல்லாஹ் மின் சுதூரி அதுவிக்குமுல் மஹாபத்த மின்கும் ஒல யக்திஃபன்ன ஃபீ குலூபிக்குமுல் வஹன, அல்லாஹ் உங்களுடைய எதிரியினுடைய உள்ளங்களில் பயத்தை எடுத்து விடுவான். அப்படித்தானே? எதிரிக்கு பயம் வந்தானா பக்கத்தில் வரமாட்டான். இவன் சண்டைக்காரன், இவன் கோபக்காரன், இவன் கத்தியை தூக்கிடுவான், இவன் அருவாளை தூக்கிடுவான், இவன் துப்பாக்கி தூக்கிடுவான், இவன் மோசமானவன் பயம் இருந்தால் தானே வரமாட்டான். அந்த பயம் இல்லைன்னா பக்கத்தில் வந்து என்ன செய்வான்? தட்டி பார்ப்பான் நம்மளை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளங்களில் உங்களை பற்றிய பயத்தை எடுத்துருவான், உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் எதிரிகளுடைய பயத்தை தந்து விடுவான், வஹனை தந்து விடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ கேட்டாங்க, ஒமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வஹ்னா என்ன? எதிரிகளுக்கு பயம் என்ன? எதிரிகளுக்கு எங்களை பத்தி பயம் இருக்காது, எங்களுக்கு எதிரிகளை பத்தி பயம் இருக்கும், வஹனு உள்ளத்துல வந்துருங்கிறீங்களா, வஹன்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், இந்த உலகத்தை விரும்புதலும் மரணத்தை நீங்கள் வெறுத்தலும் அப்படின்னாங்க. உலகத்தை விரும்புதலும் மரணத்தை வெறுத்தலும் அப்படின்னாங்க. அடுத்த கொஞ்சம் எண்ணி பாருங்க,
இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு சஹாபாக்கள் இருந்து அன்னைக்கு இஸ்லாம் வளர்ந்துருக்குமா? நம்மளே இஸ்லாத்துல இருக்க முடியாது. இந்த நிலைக்கு ஆரம்ப கட்டம் ரசூலுல்லாஹ் கடைசி கட்டமா சொல்றாங்க, கியாமத் நாளுடைய அடையாளமா சொல்றாங்க, கடைசி நேரத்தை சொல்றாங்க. ஆரம்ப கட்டம் இப்படி சஹாபாக்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு இஸ்லாம் வளர்ந்துருக்குமா? வளர்ந்திருக்காது. அப்ப அவர்கள் இந்த உலகத்தை விரும்பல, மரணத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தார். அதனால தான் எல்லா களத்தையும் எல்லா எதிரிகளையும் செய்தாங்க, சந்தித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்கள், அப்போ நாளைக்கு அவன் பெரும்பகுதி உடல் வலிமை சக்தி இதை வச்சு என்ன கிடையாது, அல்லாஹ்விடத்துல மதிப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னஹு லயஅதிர் ரஜுலுல் அலீமு ஸமீன யௌமல் கியாமா. நாளை மறுமை நாளில் ஒரு பெரிய கொளுத்தவர், அவருடைய பாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பாடி மாதிரி இருக்கும், ஜிம் பாடி மாதிரி இருக்கும், பெருசா இருப்பான் ஆளு. அந்த மாதிரியான ஒரு நபர் வருவார். ஃபலா யஸினு இந்தல்லாஹி ஜனாஹ பஊதா. நம்ம அவர் பார்த்து என்ன நினைப்போம், இவன் பயங்கரமான ஆளு, அப்படி வசதியும் வாய்ப்பும் அரசியல் பலமும் அது எல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், எல்லாம் பயப்படுவாங்க. இன்னைக்கு அப்படித்தானே மனுஷரை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா அந்த மாதிரி வரக்கூடிய ஆளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவன் அல்லாஹ்விடத்தில் கொசு ரெக்கை அளவு கூட என்னதில்லை மதிப்பில்லைன்ட்டாங்க. ஆளை பார்த்துக்க நம்ம மயங்கிடுவோம், பயப்பட்டுருவோம். ஆனால் அல்லாஹ்விடத்துல கொசு ரெக்கை அளவுக்கு கூட இவனுக்கு மதிப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வசனத்தை ஓதுனாங்க, இக்ரஉ இன் ஷிஅதும் ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா. சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான், சில பேருக்கு நாளை மறுமை நாளில் உடலை வச்சு உடல் பாகு இதெல்லாம் வச்சு நம்ம எடை போட மாட்டோம். இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா 100 கிலோ 200 கிலோ இருப்பான், ஆளை பார்த்து பயங்கரமா இருப்பான். ஆனால் இவர்களுக்கு நன்மையை நாங்கள் எடையே போட மாட்டோம் என்று எல்லாம் நினைச்சான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கமும் கடைசி இப்படிதான் போகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை சொல்லும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், 2 பேர் ஏற்றுக்கொண்டோம், 3 பேர் ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் 7 நபர்கள் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அபூபக்கர் சித்திக், ஹதீஜா அம்மா போன்ற பிலால், அம்மார், யாசிர் இந்த மாதிரியான சில சஹாபாக்கள் 7 நபர்கள் தான், இவங்க தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. வேற அங்கே கூட்டமே கிடையாது, எல்லாம் குஃபார்கள் தான், முஷ்ரிக்குகள் தான். பிறகுதான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு சொல்லி 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 பெரும் கூட்டத்தை, பெரிய ஒரு சமூகத்தை என்ன செய்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இவ்வளவு பெரிய இந்த கூட்டமாக செல்லக்கூடிய இந்த சமூகம் கடைசி எந்த நிலைக்கு போகும்? அதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பதஅல் இஸ்லாமு கரீபா சயஊது கரீபா கமா பதஅ ஃபதூபா லில் குரபா. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த இஸ்லாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையை வைத்துதான் ஆரம்பிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் கொஞ்சம் நபர் தான். நாளை கியாமத் நாள் வருகின்ற பொழுதும் இதே நிலைக்கு இந்த இஸ்லாம் தள்ளப்படும். எல்லாம் போயிடுவான், எல்லாம் குஃப்ர நோய்க்கு போயிடுவான், எல்லாம் சாமிக்கு பின்னாடி போயிடுவான், எல்லாம் ஜாஹிலியத்துக்கு பின்னாடி போயிடுவான், எல்லாமே இஸ்லாத்தை விட்டு விட்டு எதிராக இருக்கக்கூடிய கொள்கைக்கு போயிடுவாங்க. எப்படி ஆரம்பம் குறைஞ்சிருந்துச்சோ அதே போல கடைசியும் சிறிய எண்ணிக்கை தான். ஆரம்பமும் சிறிய எண்ணிக்கை தான், சிறுபான்மை தான், கடைசியும் சிறிய எண்ணிக்கை தான். அந்த கடைசி நேரத்தில் எவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அதையே உயிர் மூச்சாக பிடித்துக்கொண்டு இந்த மார்க்கத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் என்று சொன்னார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அதனால பெரும்பான்மை அப்படிங்கிறது சில நேரத்தில் வேலை செய்தாலும் கூட, சில நேரத்தில் அது எடுபட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில சிறு கூட்டமாக இருந்தாலும் சிறுபான்மையாக இருந்தாலும் அவர்களுக்கும் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் பல்வேறு கட்டங்களிலே வெற்றியை தந்திருக்கிறான் வரலாறுகள், பல்வேறு வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். எனவே அதையும் நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கிடுவானா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இன்றைக்கு உலகளாவிய அளவுக்கு பல நேரங்களில் பல கட்டங்களில் இந்த இஸ்லாத்தின் மீது அவதூறுகளையும் அசிங்கங்களையும் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இது இன்றைக்கு அண்டையிலிருந்து என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தின் மீது ஏதாவது ஒரு அவதூறுகளை, இல்லாத பொய்யான செய்திகளை எல்லாம் இட்டுக்கட்டி இந்த இஸ்லாத்தின் மீது எப்படியாவது ஒரு கரையை ஏற்படுத்தணும், டேமேஜ் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு வழிகளில் ஆட்சியாளர்களும் ஊடகங்களும் செல்வாக்கு மிக்கவர்களும் இஸ்லாமிய எதிரிகளும் எப்படி பல்வேறு கட்டங்களை செய்யறாங்க, உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதுல சமீபத்தில் உள்ள ஒரு நிகழ்வு தான்
டெல்லியில செங்கோட்டை பக்கத்தில் நிச்சயம் காரில் குண்டு வெடிப்பு அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். இந்தியா முழுக்க உலகம் முழுக்க நிச்சயம் பரபரப்பாக இது பேசப்பட்டது. அப்ப இந்த நடந்த இந்த நிகழ்வை பொறுத்தவரையில இந்த நகழ்வு உண்மையிலேயே இந்த நிகழ்வு தீவிரவாதத்தால் ஏற்படுத்தப்பட்டதா, பிளான் பண்ணி இதை செய்தாங்களா அல்ல இயற்கையாக நடந்ததாங்கிறது இதுவரை தீர்வில்லை. இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. சில முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சில மருத்துவர்கள், ஆண்கள், பெண்கள் சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த வெடிபொருட்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அது கொண்டு செல்லப்பட்டதா அல்லது இந்த இடத்துல தான் அதை வெடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து பண்ணாங்களா அப்படிங்கிறத வந்து என்ன செய்யிருக்கிறாங்க, இன்னும் வந்து முடிவாகலை. அப்ப இந்த சம்பவம் நடந்த உடனே பாருங்க, அத்தனை ஊடகங்களும் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த வாகனத்தை கொண்டு வந்தவர் ஒரு முஸ்லீம் தான் அப்படின்னு அறிவிச்சிட்டான். ஒரு மருத்துவர் பெயரை சொல்லி அவர் தான் இதற்கு காரணம், அவர் தான் இந்த வாடகைக்கான உரிமையாளர் அப்படின்னா. ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா என்ன செய்யணும், யாரு என்னங்கிறத ஆய்வு செய்து அல்லது பின்னாடி சொல்றோம், ஆய்வில் இருக்குது, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். உடனடியாக டக்குன்னு என்ன செய்யறாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. கடைசி அது எப்படி போச்சு பேக்கு, அந்த வாகனத்தை ஏற்கனவே ஒரு முஸ்லீம் மருத்துவர்கிட்ட இருந்துச்சு, அவர் இன்னொருவருக்கு வித்து விட்டார், ஒரு இந்துக்கு அதை வித்துட்டாரு அப்படிங்கிற செய்தி பின்னாடி வருது. இப்படியே அந்த செய்திகள் என்ன செய்தாங்க, அவங்க எதுக்கு பிளான் பண்ணாங்களோ அதில் இன்னைக்கு வெற்றி கண்டுட்டாங்க. எதற்கு இந்த டெல்லியில இந்த ஏற்பாடு பண்ணாங்களோ அதற்கான வெற்றி என்ன செய்தாங்க, இன்னைக்கு அறுவடை செய்துட்டாங்க. ஆனால் இதுல யார் பகடக்கான்னா இந்த சமூகம், இஸ்லாமிய சமூகம் தான் இந்த பகடக்காய். அப்ப சில பேர் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இந்த நாட்டை சார்ந்தவங்க, இந்த மாநிலத்தை சார்ந்தவங்கன்னு சில பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் செய்திகளை பார்த்துருப்பீங்க. இதுல ஒரு வேதனையான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த சம்பந்தப்பட்ட சில மருத்துவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களே, கைது பண்ணியிருக்கிறாங்களே, இவர்கள் எல்லாம் அரபி மதரசாக்களில் பயின்றவர்கள். இதுதான் பிரச்சனை. இப்போ ஏற்கனவே அதாவது வட மாநிலங்கள்ல மதரசாக்கள்ல கடுமையான ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. மதரசாக்களுக்கு எங்க வருமானம் வருது, யார் கொடுக்குறா, நன்கொடை யார் கொடுக்குறா, பிள்ளைகளுக்கு என்ன பாடம் நடத்துறீங்க, இந்த சிலபஸ்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியாக பல்வேறு பிரச்சனைகள் இந்த கவர்மெண்ட்ல போயிட்டே இருக்குது. அதுல கூடுதலாக இந்த மதரசான் மீது வன்மத்தை கக்கணுங்கிறதுக்காக மதரசாக்கெல்லாம் இழுத்து போனா என்ன இருக்காது, ஹாஃபிஸ்கள் இல்லை, ஆலிம்கள் இல்லை, சமுதாயம் எப்படிதான் கேட்டு போயிட்டே இருக்கும். அப்ப இதுதான் பிளான் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, இந்த இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் இவருடைய பின்னணியை பார்த்தோம் சொன்னா, இவர்கள் அரபி மதரசாக்கள்ல பயின்றவர்கள். எனவே அரபி மதரசால ரைடு பண்ணு, அங்க என்ன பிரச்சனை இருக்கு, என்ன சொல்லி கொடுக்குறான், அவங்களுக்கு எப்படி வருமானம் வருது, காசு எங்க வருது, இந்த மாதிரியான எல்லா ஆய்வுகளையும் செய்யுங்கள் என்று அடுத்தடுத்த நகர்வுகள் நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு கல்லு தான், அதுல எத்தனை மாங்காய் கிடைக்குது பாருங்க. ஒரு கல்ல தான் எரிகிறான். இன்னைக்கு பீகார்ல வெட்டி, அடுத்து இஸ்லாமிய சமூகத்தின் மீது சேரவாதி வீசியாச்சு. அடுத்து இஸ்லாமிய சமூகத்துக்கு என்னென்ன நெருக்கடிகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தையும் கையாண்ட செய்தான். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அரபி மதரசாக்களில் இவர்கள் சொல்வதை போல, இந்த சங்கிகள் சொல்வதை போல, இஸ்லாமிய எதிரிகள் சொல்வதை போல எந்த மதரசாக்களில் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? யோசனை செய்து பாருங்க. அரபி மதரசாக்களிலே லுகா மொழி பயிற்சிக்கப்படுகிறது, நஹ்வு இலக்கணம் பயிற்சிக்கப்படுகிறது, ஃபிக்ஹ் சட்டங்கள் பயிற்சிக்கப்படுகிறது, குர்ஆனுடைய செய்திகள், ஹதீஸுடைய செய்திகள், இப்படியே வந்து என்ன செய்யணும்னா மார்க்கத்துக்கு தேவையாக இருக்கக்கூடிய செய்திகள் தான் அங்கே பயிற்றுவிக்கப்படுகிறதே தவிர, இதை தாண்டி தீவிரவாதத்திற்கோ ஜிஹாதிற்கோ பயிற்சி கொடுக்கறல. அப்படிலாம் பயிற்சி கொடுத்தா நாங்கள் இங்கே நிற்க மாட்டோம், வேற எங்கேயும் இருக்கணும். அந்த பயிற்சி எங்களுக்கு தந்தாங்கன்னா இங்க உங்கள்கிட்ட கடமான மாட்டோம், வேற எங்கேயும் இருக்கணும் இல்லையா? 7 வருஷம் படிச்சுட்டுனா வேற பயிற்சியெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கணும், ஆயுத பயிற்சி அந்த பயிற்சி தந்து எங்கேயும் எங்களை அனுப்பிச்சிருக்கணும், இங்க நிற்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப எவ்வளவு பெரிய மூடத்தனமான மோசத்தனமான ஒரு மோசமான ஒரு சேட்டை இன்றைக்கு அரபி மதரசாக்களிலே படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் மீது, அந்த அந்த மதரசாவின் மீது இன்றைக்கு வீசி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுலயே நீங்க போட்டு பார்க்கிறது, போட்டு இந்த மதரசாக்களுக்கு, அரபி மதரசாக்களுக்கு எப்படியெல்லாம் முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய இந்த பாடசாலைக்கு நெருக்கடி கொடுக்கணுமோ நெருக்கடி கொடுத்தோம்னு சொன்னா என்ன ஆயிரும்? அங்கே படிக்கக்கூடிய ஹாஃபிதுகள் குறைந்துருவார். வருவாங்களா? இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கும்போது, தேவையில்லாத நெருக்கடி கொடுத்தா, அவன் பாப்பா ஏண்டாக்க பிரச்சனை, பேசாம போ, அந்த கல்வி எந்த பிரச்சனையும் இல்லை, எவனும் எதுவும் கேட்க மாட்டாங்க, போய் படி. நடக்குமா நடக்காதா? அப்ப ஆலிம்களும் ஹாஃபிதுகளும் இல்லாத ஒரு சூழல் இந்த சமூகத்தில் ஏற்பட்டால் சமூகத்தினுடைய எல்லாம் என்ன? அதுக்கு தான் அவன் விரும்புறான். அவன் எதை விரும்புறான்னா, இந்த சமூகம் இப்படி கெட்டு குட்டிச்சவரா போகணும்,
அப்ப இவர்களை பண்படுத்துவது யார்? இந்த மதரசாக்களிலே ஆலிம்கள் என்ற பெயரில் அறிஞர்களாக வருகின்றார்களே, இவர்கள் தான் இந்த சமூகத்தை சீர்படுத்துறாங்க, இந்த சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் இவர்கள் தான். எனவே இங்க நம்ம கையை வச்சுட்டோம் சொன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும், எல்லாம் என்ன செய்யுங்க, கதை முடிஞ்சிரும்னு திருடர்கள் திருட்டுத்தனமான ஒரு திட்டத்துக்கு என்ன செய்யறாங்க, வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த டெல்லி குண்டு வெடிப்பு சம்பவத்தை எங்க கொண்டு சேர்க்கிறான்? இவர்கள் எல்லாம் அரபி மதரசாக்களிலே படித்தவர்கள், அதனால அந்த அரபி மதரசாக்கள்ல என்ன சொல்லித்தரப்படுகிறது அப்படின்னு அரசு என்ன செய்யுங்க, அவர்கள் மீது கவனம் செலுத்தணுங்கிற இதை கொண்டு வர்றாங்க. இல்ல சில கேடுகட்ட தொப்பி போட்ட சில விஷயத்தான் இஸ்லாமிய வேடத்தில் இருக்கக்கூடிய அவனும் சொல்றான், ஆமா சில மதரசாக்கள்ல இப்படித்தான் இருக்குது, சில பேர் உருவாக்கிறாங்க. ஆனா சில பேர் உண்மையிலே இந்த சம்பவத்திற்கு அவர்கள் தான் தொடர்பு என்று சொன்னால் அதற்கும் அரபி மதரசாக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? குரான்ல ஹதீஸ்ல வரக்கூடிய ஜிஹாதை நம்ம மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. குரானுடைய வசனங்கள், அதை படிக்க தான் முடியும், அதையே நீ படிக்க கூட தடுக்க முடியாது, அல்லாஹ்வுடைய வசனங்கள். ஆனால் அதை முன்னெடுப்பாக எடுத்துக்கொண்டு சமூகத்தில் இதெல்லாம் நாங்க செய்வோம், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம செய்வோம், ஒரு சமூகத்துக்கு எதிராக செய்வோம், பயங்கரவாதத்தை செய்வோம் என்று இன்னைக்கு எத்தனை பேர் போனாங்க அப்படி இஸ்லாத்துல? இல்லையே. அப்ப அரபி மதரசாக்கள் அது அழகான ஒரு முறையிலே கல்வியை கட்டு, மார்க்க கல்வி அவருக்கு கொடுத்து சரியான முறையில் இந்த சமூகத்தை சீர்திருத்தம் செய்வதற்கு வழிகாட்டிகளாக என்ன செய்யறாங்க, அவர்களை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் அதையும் நாசப்படுத்தணும், அதையும் ஒன்னில்லாம ஆக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் இன்றைக்கு எதிரிகள் இப்படிப்பட்ட ஒரு சதியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அதற்கு மேல் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு வாழக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கிருவானாக. வாஹர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.